சிலர் சொல்லுவார்கள் he is a fanatic, அவர் ஒரு மத தீவிரவாதி என்று சொல்லுவார்கள். மத தீவிரவாதிகளோடு அறிவாளிகள் உட்காருவதில்லை. இயேசு கிறிஸ்து சென்ற இடத்தில் டாக்டர்ஸ், ஸ்கிரைப்ஸ் ஆஃப் லா, மிக பெரியவர்கள் உட்கார்ந்து உற்று கேட்டார்கள். அவர் சும்மா ஒரு மத தீவிரவாதியும் யாரோ கொல்லுவதற்கு வந்தவர் அல்ல, அவர் உலக ரட்சகர். ஞானிகளில் ஞானி, பலசாலிகளில் பலசாலி, வல்லமை மிக்கவர். ஆனா உன்னையும் என்னையும் ரட்சிக்க முன்னணையில் பிறந்த என் இயேசு அவர். சிலர் சொல்லுவார்கள் he is a religious fraud. இயேசு கிறிஸ்து ஒரு மத ஏமாத்துக்காரர். ஏன்னா அவர் மரித்தார், ஆனால் மரித்து போய்விட்டார், உயிர்த்தெழுதல் சரியில்லை என்று சொல்லுவார்கள். நான் படிக்கிற கொரிந்து புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக 533 பேருக்கு தன்னை பிரத்யட்சமாக்கி 13 அப்பியரன்சஸ் கொடுத்து நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை சரித்திர ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டியவர் என் இயேசு. தனிப்புகழ் பெற்றவர், தனித்தன்மை வாய்ந்தவர் என் இயேசு ஒருவரே. he is not a myth, he is not a fraud, he is not a liar, he is not an example, he is not a teacher, he is my savior. ஒரு ஆமென் தானே சத்தமா கேட்டேன்? ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு தன் சீஷர்களுக்கு காலை உணவை கொடுத்தார். he gave them breakfast. சோர்ந்து போனவனுக்கு அவர் அருமையானவர், குழம்பி போனவனுக்கு அவர் ஆலோசகர், பலவீனுக்கு அவர் பலவான், திக்கற்றவர்களுக்கு அவர் தந்தை, சோர்ந்து உடைந்து போனவர்களுக்கு அவர் சமாதான பிரபு, நம்பிக்கையே இல்லாதவருக்கு அவர் மகிமையின் நம்பிக்கையாகிய கர்த்தர், பலவீனருக்கு அவர் பலவான், வியாதியஸ்தர்களுக்கு அவர் பரிகாரி, தேடுகிறவருக்கு அவர் வழிகாட்டும் நல்ல மேய்ப்பர். அவரை போல ஒரு தேவன் இல்லை என்று உணர்வு பூர்வமாய் அறிந்த யாரேனும் நியூ லைஃப் சர்ச் இந்த கையை தட்டி உயர்த்தியோ ஆமென் சொல்லுவீர்களாக.